ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஜிஏ வந்து அவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் ஒரு 2 விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இஜிஏ வந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புள்ள இ சேவை ஆப்ரேட்டர்களே, அதிக கட்டணம் வசூலித்தல் மற்றும் அச்சுறுத்தல் காரணத்தை கொண்டு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இ சேவை ஐடிகள் தடுக்கப்பட்டன. ஒவ்வொரு சேவைக்கும் டிஎன்இஜிஆல் ஒதுக்கப்பட்ட அடிப்படை கட்டணத்தை பின்பற்றவும், உங்கள் இ சேவை வாடிக்கையாளரிடம் கண்ணியமாகவும் இருக்கவும் என அனைத்து ஆப்ரேட்டர்களை டிஎன்இஜியை கேட்டுக்கொள்கிறது. முன்பே குறிப்பிட்டது போல் தயவு செய்து உங்கள் இ சேவை மையங்களில் கட்டண விளக்கப்படுத்தி சரி செய்யவும். அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்இஎஃப்ஏ, அதாவது இ சேவை ஃபார் ஆல் ஸ்கீமில் இ சேவை ஐடி வாங்கின ஒரு 5 ஐடியோ, சிஎஸ்சி விஎல்இ மூலமாக ஐடி வாங்கினவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையத்துக்கு வரக்கூடிய அந்த பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இ சேவையில் சொன்ன ரேட்டை விட அதிக ரேட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கடுமையாக நடந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனால் பார்த்திங்கன்னா அவங்க ஐடியெல்லாம் பிளாக் செஞ்சுருக்கிறதா வந்து டிஎன்இஜி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட இ சேவை மையத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரிடம் வந்து நீங்கள் வந்து கனிவாக வந்து நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இ சேவை மையத்தில் டிஎன்இஜியை சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேட் ஷார்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மெசேஜ் மூலமாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இ சேவை ஆப்ரேட்டர்கள் வந்து கேன் எடிட் பண்ணுறதுக்கு டிஎன்இ சேவை ஹெல்ப் டெஸ்க் @tn.gov.in இந்த மெயில் மூலமாக மட்டும்தான் திருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய கோரிக்கையை வந்து 3 நாளுக்கு அப்புறமும் தீர்க்கப்படலைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி கேன் எடிட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வந்து சப்போர்ட் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து நாங்களே எடிட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் கேன் நம்பர் எடிட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜிசிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் தனிப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட வந்து கேன் நம்பர் எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. அவங்ககிட்ட பேமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா? இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இ சேவை ஆப்ரேட்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பு மற்றும் டெலிகிராம் குரூப் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ இது மூலமாக வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜி சைட்லேருந்து இன்றைக்கி இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த 2 அப்டேட் வந்து இன்றைக்கி டிஎன்இஜியை வந்து அவங்க டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையத்துக்கு வரக்கூடிய மக்களிடம் வந்து கனிவாக நடந்துக்கோங்க. அவங்க கேட்கறதுக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லுங்கள். அவங்க எதுவும் டவுட்னா அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அவங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாங்கன்னு அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட டவுட்ஸ்னு வந்து கேட்க வரும்போது நம்ம அதையும் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்க மேலே கோவப்படக்கூடாது. நம்ம பெஸ்ட்டாக வந்து நம்ம சர்வீஸை கொடுத்து நம்ம ஒரு நல்ல பேர் எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேஸ் நமக்கு இன்னும் அதிகமாகும். நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசி வாங்கிடுங்க. இது நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரோத்தை தான் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.